தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம். மீகுட பகுதியில் சோகம். மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துக. நடப்பு ஆண்டில் புதிய உச்சத்தை தொட்ட எரிபொருள் விலை. சிற்றுந்தின் சாரதி கைது. சாம்பியன்ஸ் லீக் கொண்டாட்டம் கலவரமானது. சென்னையில் இலங்கை யுவதி உயிரிழப்பு. ஈரானுடனான உடன்படிக்கைக்கான நிபந்தனைகளை கடுமையாக்கினார். மன்னராட்சி காலத்தை விட தனது ஆட்சியில் அதிக அபிவிருத்தி. இலங்கைக்கு வந்தடைந்த 80 MW மின்கல சேமிப்பு அமைப்புகள். தேயிலை ஏற்றுமதியில் ஏற்பட்ட பாரிய வீழ்ச்சி. தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4539.76 அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை வெள்ளியின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன்படி ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 75.29 அமெரிக்க டாலர்களாக வீழ்ச்சியடைந்துள்ளது. மீகுட பகுதியில் சோகம். அன்னதான வரிசையில் நின்றவர்கள் மீது சிற்றுந்து மோதியதில் 6 பேர் உயிரிழப்பு. கொழும்பின் புறநகரான மீகுட பகுதியில் சிற்றுந்து ஒன்று அன்னதான வரிசையில் நின்றவர்களின் மேல் மோதியதில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த மேலும் 6 பேர் சிகிச்சைக்காக கோமகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் 3 ஆண்களும் 3 பெண்களும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துக. அரசாங்கத்துக்கு அவசர கோரிக்கை. மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என ஆளுநர்களின் சங்கம் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த சங்கம் விசேட அறிக்கையொன்றையும் வெளியிட்டுள்ளது. தேர்தல் நடத்தப்படாமல் ஆளுநர்களின் ஆட்சியின் கீழ் மாகாண சபைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது மாகாண நிர்வாகம் வீழ்ச்சியடைவதற்கு காரணமாக அமைந்துள்ளதால் தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அனைத்து அரசியல் கட்சிகளும் பழைய மாவட்ட தேர்தல் முறையின் கீழ் தேர்தலை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதால் மக்கள் பிரதிநிதிகளுடன் மாகாண சபைகளை மீண்டும் செயற்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஆளுநர்களின் சங்கம் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 2017 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் பல சந்தர்ப்பங்களில் மாகாண சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து மக்கள் பிரதிநிதிகள் எவருமில்லாத சபைகளே தற்போது மாகாண மட்டத்தில் செயற்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக ஆளுங்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் மாகாண சபையின் அன்றாட காரியங்களில் தலையிட வருவதாக ஆளுநர்களின் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசாங்கத்திலோ அல்லது அரச சேவையிலோ எந்த ஒரு பதவியையும் வகிக்காத கட்சியின் செயலாளராக மாத்திரம் பதவி வகிக்கும் டில்வின் சில்வா யாழ்ப்பாணத்தில் வைத்து மாகாண சபை தேர்தல் இந்த ஆண்டில் நடத்தப்பட மாட்டாது என அண்மையில் தெரிவித்திருந்தார். இருப்பினும் எந்த ஒரு கட்சியின் செயலாளருக்கும் மாகாண சபைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் கிடையாது என ஆளுநர்களின் சங்கம் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் புதிய உச்சத்தை தொட்ட எரிபொருள் விலை. இலங்கையில் கடந்த மார்ச் மாதம் 1 திகதி முதல் மே மாதம் 31 வரையான காலப்பகுதிக்குள் 5 தடவைகள் எரிபொருள் விலைகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து பிரதான எரிபொருட்களின் விலைகளும் நடப்பு ஆண்டில் மிக உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலை மற்றும் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்கள் காரணமாக கடந்த 3 மாதங்களில் இலங்கையின் எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைவாக இந்த விலை அதிகரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்படி மே 31 நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 5வது முறையாகவும் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் 1 திகதி நிலவிய விலைகளுடன் ஒப்பிடுகையில் இந்த 4 மாத காலப்பகுதிக்குள் மண்ணெண்ணெய் விலையானது 56.6% அதிகரித்து அதிக சதவீத விலை உயர்வை பதிவு செய்துள்ளது. அத்துடன் ஒக்டேன் 92, பெட்ரோல் 48.6%, சூப்பர் டீசல் 48%, ஒட்டோ டீசல் 46.9% உயர்வடைந்துள்ளன. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ராணுவ நடவடிக்கைகளால் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள ஸ்திரமற்ற தன்மையும் மசகு எண்ணெய் போக்குவரத்துக்கான மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு குறித்த அச்சமுமே உலகளவில் எரிபொருள் விலை உயர்வுக்கு பிரதான காரணங்களாக அமைந்துள்ளன என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மீகுட சம்பவம் விபத்தை ஏற்படுத்திய சிற்றுந்தின் சாரதி கைது. கொழும்பு மீகுட பகுதியில் விசாக பூரணையை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த தானசாலைக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது வாடகை சிற்றுந்து மோதியதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன்போது காயமடைந்த சிறு குழந்தை உட்பட 7 பேர் கோமகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவிசாவெல்ல பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி
நோக்கி பயணித்த குறித்த வாடகை சிற்றுந்து ஒன்று மீகுட சந்திப்பில் உள்ள தானசாலையில் வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது வரிசையில் இருந்த 15, 32 மற்றும் 56 வயதுடைய 3 பெண்களும் 35 மற்றும் 38 வயதுடைய 3 ஆண்களும் உயிரிழந்துள்ளனர். சம்பவ தொடர்பில் 42 வயதான சிற்றுந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் விபத்தில் காயமடைந்தவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாம்பியன்ஸ் லீக் கொண்டாட்டம் கலவரமானது. 200க்கும் மேற்பட்டோர் காயம். சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து இறுதிப் போட்டியில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதல்களில் 219 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 8 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லோரன் நுனேஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் கலவரத்தை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த 57 காவல்துறை அதிகாரிகளும் இந்த மோதல்களில் காயமடைந்துள்ளனர். தலைநகர் பாரிஸில் பேருந்து மற்றும் தொடருந்து சேவைகளை பாதித்த இந்த வன்முறைகள் தொடர்பாக இதுவரை 780 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 450க்கும் அதிகமானோர் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கலவரக்காரர்கள் மறிக்க முயன்ற பாரிஸின் சுற்றுவட்ட சாலையில் ஏற்பட்ட விபத்தொன்றில் 24 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வன்முறைகளுக்கு மத்தியில் பிஎஸ்இ அணியின் வெற்றி கொண்டாட்ட ஊர்வலம் ஈபிள் கோபுர பகுதியில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களின் பங்கேற்புடன் அமைதியான முறையில் ஆரம்பமாகியுள்ளது. இந்த ஊர்வலத்தின் பாதுகாப்புக்காக மாத்திரம் சுமார் 6000 காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பொது ஒழுங்கை பேணுவதில் பிரான்ஸ் ஒரு சிறந்த நாடு என குறிப்பிட்டுள்ள உள்துறை அமைச்சர் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதை அனுமதிப்பதாகவும், ஆனால் வன்முறைகளில் ஈடுபடுபவர்கள் மீது காவல்துறையினரின் நடவடிக்கை மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். சென்னையில் இலங்கை யுவதி உயிரிழப்பு, 6 பேர் கைது. தமிழ்நாடு சென்னையில் இலங்கை யுவதி ஒருவரை வாகனத்தால் மோதி மரணமடைய செய்தமை தொடர்பில் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சென்னை கோயம்பேட்டில் சிற்றுந்து ஒன்று குறித்த யுவதி பயணித்த ஊந்துருளியை மோதிய போது இந்த மரணம் சம்பவித்ததாக தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை ஏதிலிகள் மறுவாழ்வு முகாமில் வசித்த 18 வயதான யுவதியொருவரே உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த யுவதி இன்ஸ்டாகிராமோடாக பழகிய சென்னையில் உள்ள தனது நண்பியை சந்திக்க சென்ற நிலையிலேயே இந்த சம்பவத்தை எதிர்நோக்கியுள்ளார். சென்னையில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதிக்கு சென்ற குறித்த யுவதியுடன் அங்கிருந்த 2 குழுக்கள் முரண்பட்டுள்ளனர். அதன் பின்னர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட குறித்த குழுவினர் யுவதியை பின்தொடர்ந்து அவர் பயணித்த வாகனத்தை மோதியுள்ளனர். இதன்போது அந்த யுவதி உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார். ஈரானுடனான உடன்படிக்கைக்கான நிபந்தனைகளை கடுமையாக்கினாராம். ஈரான் நாட்டுடன் ஒரு மிக சிறந்த உடன்படிக்கையை எட்டுவதற்கு மிக நெருக்கமாக உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். எனினும் இந்த உடன்படிக்கையை அவசரமாக செய்து முடிப்பதில் தமக்கு எந்தவித அவசரமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் இந்த உடன்படிக்கையில் பல திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு ட்ரம்ப் கோரியுள்ளதாக அமெரிக்க ஊடகமான ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் கருத்து தெரிவித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப், நாம் நினைப்பதை மெதுவாக பெற்று வருகிறோம். அவர்கள் மிகவும் கடுமையான பேச்சுவார்த்தையாளர்கள். எனவே இதற்கு நீண்ட காலம் எடுக்கும். இதில் எனக்கு எந்த அவசரமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மன்னர் ஆட்சி காலத்தை விட தனது ஆட்சியில் அதிக அபிவிருத்தி, ரணில் விக்ரமசிங்க பெருமிதம். முன்னைய மன்னராட்சி காலங்களில் நடைபெற்ற அபிவிருத்தி பணிகளை விட தானும் தனது குழுவினரும் இலங்கையின் அபிவிருத்திக்காக பாரிய பங்களிப்பை வழங்கியுள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு விசேட நேர்காணல் ஒன்றை வழங்கும் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், மன்னர்களின் 1000 ஆண்டு கால ஆட்சியில் சாதிக்கப்பட்டதை விட தானும் தனது குழுவினரும் நாட்டுக்காக அதிக அபிவிருத்தி பணிகளையும் செயல்களையும் சாதித்துள்ளோம் என்று வலியுறுத்தினார். முன்னைய மன்னராட்சி காலத்தில் மன்னர்களால் கட்டப்பட்ட அனைத்து குளங்களையும் ஒன்றாக சேர்த்தாலும் நாங்கள் அதைவிட அதிகமான குளங்களை கட்டியுள்ளோம். சிங்கள மன்னர்கள் 1000 ஆண்டுகளில் செய்ததை விட நாங்கள் இங்கு அதிகமாக செய்துள்ளோம் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வந்தடைந்த 80 MW மின்கல சேமிப்பு அமைப்புகள் இலங்கையின் மின் வலையமைப்பின் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாட்டை விரிவுபடுத்துவதற்குமான பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் திட்டத்தின் 2வது தொகுதி நாட்டை வந்தடைந்துள்ளது. மின்சக்தி பிரதியமைச்சர் அர்க்கம் இலியாஸ் தெரிவிக்கையில், 60 மெகாவாட் திறன் கொண்ட மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்பு வெள்ளிக்கிழமை இரவு கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்பட்டதாக கூறினார். ஏற்கனவே நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டிருந்த 20 மெகாவாட் அமைப்புடன் சேர்த்து திட்டமிடப்பட்டுள்ள
160 மெகாவாட் மொத்த திறனில் தற்போது 80 மெகாவாட் திறன் கொண்ட அமைப்புகள் இலங்கையை வந்தடைந்துள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் தலா 10 மெகாவாட் மற்றும் 40 மெகாவாட் மணி நேர திறன் கொண்ட 16 மின்கல ஆற்றல் சேமிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இவை கிளிநொச்சி, வவுனியா, பொலனறுவை, வாழைச்சேனை, அம்பாறை, வவுணதீவு, மொனராகலை, மகியங்கனை, சுன்னாகம், பெலியத, காலி, புத்தளம், ஹம்பாந்தோட்டை, பழைய அனுராதபுரம், மகாவ மற்றும் நுரைச்சோலை ஆகிய பகுதிகளில் உள்ள மின் நிலையங்களில் நிறுவப்பட உள்ளன. பகல் நேரங்களில் சூரிய மின்சாரம் உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களில் இருந்து உற்பத்தியாகும் உபரி மின்சாரத்தை சேமித்து தேவை அதிகரிக்கும் இரவு நேரங்களில் அதனை மீண்டும் வழங்குவதற்கு இந்த மின்கல அமைப்புகள் உதவும் என பிரதியமைச்சர் தெரிவித்தார். மேலும் மின் வலையமைப்பின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துதல், மின்தடை காலங்களில் மாற்று மின்சாரம் வழங்குதல், டீசல் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான செலவை குறைத்தல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வீணாவதை தடுக்குதல் ஆகியவற்றுக்கும் இந்த திட்டம் உதவும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது டீசல் மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஒரு மின்சார அலகான செலவு சுமார் 115 ரூபாவாக இருப்பதாகவும், மின்கல சேமிப்பு அமைப்பின் மூலம் வழங்கப்படும் மின்சாரத்தின் செலவு சுமார் 35 ரூபாவாக இருக்கும் எனவும் அர்க்கம் இலியாஸ் குறிப்பிட்டுள்ளார். தேயிலை ஏற்றுமதியில் ஏற்பட்ட பாரிய வீழ்ச்சி. கருப்பு தேயிலை ஏற்றுமதி கடந்த ஆண்டில் 5000 டொன்களாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டை விட கடந்த ஆண்டில் மொத்த தேயிலை ஏற்றுமதியும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தேசிய தேயிலை வளர்ப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் சமன் சீகனகே தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் பச்சை தேயிலை மற்றும் விசேட தேயிலை வகைகளின் ஏற்றுமதி வளர்ச்சி வருமானம் அதிகரிப்பதற்கு பங்களிப்பு செய்துள்ள அதேவேளை ரஷ்யா, ஈரான், துருக்கி, ஜப்பான், ஐக்கிய அரபு ராச்சியம், ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட உலகின் பல நாடுகளில் இருந்து சிலோன் தேயிலைக்கான தேவை நிலவுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டில் மொத்த தேயிலை ஏற்றுமதி 2,55,000 தொன் முதல் 2,65,000 தொன்களுக்கு இடைப்பட்ட மட்டத்தில் காணப்பட்டதாகவும், அதன் மூலம் ஈட்டப்பட்ட வருமானம் 1.25 முதல் 1.35 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். கடந்த ஆண்டில் கருப்பு தேயிலை ஏற்றுமதியானது கிட்டத்தட்ட 90% காணப்பட்டதாகவும் தலைவர் குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டில் சுமார் 2,35,000 முதல் 2,45,000 தொன் கருப்பு தேயிலையும், 9,000 முதல் 11,000 தொன் பச்சை தேயிலையும், 6,000 முதல் 8,000 தொன் கரையும் தேயிலையும், அத்துடன் 4,000 முதல் 6,000 தொன் விசேட தேயிலையும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.